சில நேரங்களில் நம்ம பேசுறது அடுத்தவங்களுக்கு வலிக்குது, வேதனையாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை காயப்படுத்தாத பேச முயற்சி பண்ணுறோம். ஆனால் சில நேரங்களில் உண்மை காயப்படுத்திடுது. அப்போ காயப்படுத்தணுன்றதுக்காக நம்ம உண்மை பேசாத இருக்கணுமா இல்லை பேசணுமா? நான் இப்போயும் சொல்கிறேன், யாரெல்லாம் இன்றைக்கி உண்மையை பேசுகிறீங்களோ அவங்க நிச்சயமாக யாரையோ ஒருத்தர் காயப்படுத்திட்டு தான் இருப்பீங்க. உண்மை நிச்சயமாக சில பேருக்கு நல்லதாக இருக்கும், சில பேரை காயப்படுத்தும். அப்போ காயப்படுத்துறதால உண்மை இல்லாத இருந்தனா என்ன நடக்க போகுது? நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் சிச்சுவேஷன் இன்னும் ஒர்ஸ்ட் ஆக போகிறீங்க பொய் சொல்லி சொல்லி சொல்லி. அப்போது when I have to say a truth, I have to tell it that time itself. அந்த நிமிஷமே அந்த உண்மையை சொல்லணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமாவது அந்த உண்மையை சொல்லிடணும். இந்த உண்மையை மறைச்சிட்டு அதை பொய்யாக மாற்றிட்டு ரொம்ப நாளைக்கு அதை நீ லாங்காக கொண்டு போயிட்டே இருந்த அப்படின்னா உள்ள இந்த பொய் என்ன பண்ணோன்னா ஒரு லம்ப் மாதிரி, ஒரு விதமான ஒரு விஷ கட்டி மாதிரி அது என்ன பண்ணோம், அந்த பொய் அந்த கட்டி வளர்ந்து 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 ஒரு நாள் யார் இந்த உண்மையை மறைச்சாங்களோ அவங்கள தான் ஃபஸ்ட்டு அழிக்க போகுது. நிறைய நேரங்களில் நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, இவங்களுக்கு நடந்த பிரச்சனை, அவங்களுக்கு நடந்த பிரச்சனை, இவங்களுக்கு நடந்த துன்பம், இவங்களுக்கு செஞ்ச துன்பம். துன்பத்தோட தாய் யார் அப்படின்னா பொய் தான். எங்கெங்கெல்லாம் பொய் இருக்கோ அங்கங்கெல்லாம் துன்பம் இருக்குது. பொய் இல்லாத இடத்துல தெளிவு இருக்குது. நீ உண்மை பேசுன அப்படின்னா அந்த நிமிஷம் ஹர்ட் ஆகும், போக புரிய ஆரம்பிச்சிடும், தெளிவாயிடும். ஆனால் நீ பொய் சொல்லிட்ட அப்படின்னா அந்த நிமிஷம் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு நாள் அது தெரிய வரும்போது பெரிய ஹர்ட்டாக இருக்கும். அந்த ஊண்டு ரொம்ப பெருசு, ரொம்ப ஆபத்தானது. அதாவது உலகத்துலேயே ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன் எது அப்படின்னா ஒரு பர்சனுக்கு ஒரு புண்ணு சின்னதாக வரும்போது அதை கண்டுக்காத இருக்கிறது தான். ஏன்னா அதை விட்ட அப்படின்னா அது பெருசாக என்ன பண்ணும், உடம்பே தின்னுடும். அப்போது அந்த பிரச்சனை வரும்போதே அதை யார் ஒருத்தர் கரெக்ட் பண்ணுறாங்களோ, somebody who is correcting it, that person is going to be the successful person. அப்போ என்ன பண்ணணும், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீ பார்த்தாலும் உனக்கு இது சரியில்லைன்னு தோணுது, அப்போயே ஓப்பனாக பேசுரு. இது வேணாம், இது விட்டுருன்னு ஓப்பனாக சொல்லிடு. எனக்கு இது எனக்கு செட் ஆகுதுன்னு விட்டுரு. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து அதை பிடிச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட பொய் சொல்லிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு நாள் விடும் போது அவங்களால ஏற்றுக்க முடியாது. உனக்கு இந்த நிமிஷம் இந்த பர்சன் உனக்கு வேணான்னு நீ தோணுதா, அவங்க ஹர்ட் ஆவாங்களா, எனக்கு உண்மையாக சொல்லிட்டு எனக்கு உனக்கு செட் ஆகுது, நான் விலகிடுறேன், எனக்கு இது வேணாம், என்னை விட்டுரு, என்னால் காசு தர முடியாது, என்னை விட்டுரு, என்கிட்ட காசு இல்லை, விட்டுரு. இந்த தெளிவு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா உறவுகளை ரொம்ப மென்மேல உன்னால் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக பாண்டோட போக முடியும். தேங்க்யூ.